ஓம் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை, கிரியா ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும், நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரொழினாலும், உங்களுடைய பேராதரினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த முயற்சி செய்கிறேன். அந்த முயற்சியிலே பெருவெற்றி பெற்று வருகிறேன். அது சாத்தியமானது சத்தியமாக சாயப்பாவாலும் உங்களாலும் என்று உணர்ந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பதிவு. இந்த திசைகளினால வரக்கூடிய பாதிப்பை நாம பார்த்துட்டு வரோம். இன்றைய திசை, இன்றைய பதிவு என்னன்னா, கேது கேதை போல கெடுப்பார் இல்லை, ராகை போல கொடுப்பார் இல்லை அப்படின்னு ஒரு சொலவடை இருக்குது இல்லையா? கேது இருந்தாலே என்னன்னா, எல்லா விஷயத்திலையும் ஒரு ஸ்பீட் பிரேக் தான், எல்லா விஷயத்திலையும் ஒரு ஸ்ட்ரக்அப் தான். என்னதான் நமக்கு கிரகங்களால் நன்மை கிடைச்சாலும் கேதுனுடைய பார்வை, கேது நீச்சம் அடைஞ்சா, கேது வந்தாலே நமக்கு பிரச்சனை கொடுக்கும், நமக்கு தோல்வியை தான் கொடுக்கும். மன அளவில் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஞானத்தை கொடுக்கும், ஒரு ஆன்மீகத்தில் ஒரு பெரிய உயரத்தை கொடுக்கும். இருந்தாலும் நம்ம நல்ல ஞானியா இருப்போம், நல்ல புத்திசாலியா இருப்போம், அது வேலை செய்யாது. நல்ல வாகனம் இருக்கும், எடுத்துட்டு நல்ல ஸ்பீடாக போயிட்டு இருப்போம், தமக்குன்னு ஒரு நெரிசல் வரும், ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும், ஒரு டிராஃபிக் வரும், போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர மாட்டோம். இது மாதிரி தான் வாழ்க்கையில் கேதுனால பாதிப்பு அடைஞ்சிடணும். இதுலேருந்து மீண்டு வரணும். இந்த மாதிரி பிரச்சனை இப்போ ஒரு முயற்சி எடுக்கிறோம், நமக்கு எல்லா தகுதியும் இருக்கும், ஆனால் தானாக வராது. தகுதி கண்டிப்பாக கைகூடி வராது. நமக்கு அது வரணும் அப்படின்னா, இந்த கேதுவிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு மீட்டெடுப்பு நடக்கணும் அப்படின்னா, பாபாவுடைய அனுகிரகம் கண்டிப்பாக பரிபூர்ணமாக இருக்கும். பாபாவுடைய மந்திரத்தை சொல்லணும். ஏற்கனவே நம்ம எல்லா பதிவுகள்லையும் சொல்லிட்டு வரோம். அதே மாதிரி தான் இந்த கடைசி பதிவு. கடைசி பதிவுனா, கேதுவினுடைய இந்த கிரகமுடைய இந்த திசைகளுடைய பதிவில் இறுதியான பதிவு, நிறைவான பதிவு. இதுதான் நான் சொல்கிறேன். இதுக்கு என்ன செய்யணும்னா, அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பவுல், அதில் கொள்ளை போட்டுக்கணும். நிறைய தானியங்களை, நிறைய ஒரு தாந்திரிக வகைகளை நம்ம சொல்லிட்டு வரோம். இந்த சாயப்பானுடைய சக்தி மிகுந்த தாந்திரிக வழிபாடு, மந்திர வழிபாடு என்னன்னா, கேதுனுடைய தாக்கத்திலிருந்து மீண்டு வருவதற்கு பவுலில் கொஞ்சம் ஒரு 50 கிராம் கொள்ளை போட்டுக்கங்க, தண்ணியை ஊற்றுங்க, கொதிக்க வைங்க. அந்த கொதிக்க வச்ச தண்ணியை கொண்டு பாபாவுடைய படத்துக்கு முன்பாகவோ அல்லது சிலைக்கு முன்பாகவோ அதை வைங்க. வச்சுட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன மந்திரம்னா, ஓம் க்ளீம் சாய்நாதாய ஞான சுரூபிணே நமக. ஓம் க்ளீம் சாய்நாதாய ஞான சுரூபிணே நமக. இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லுங்க. அதே தண்ணியை கொள்ளு போட்டு சுட வச்சு அந்த தண்ணியை கொண்டு நீங்கள் குளிக்க இருக்கிற அந்த பக்கெட்டில், அந்த தண்ணியில் இதை கலந்துட்டு குளிங்க. தொடர்ச்சியாக இது மாதிரி மந்திரத்தை சொல்லுங்கள். தொடர்ச்சியாக குளிச்சுக்கிட்டே இருங்க. தொடர்ச்சியாக நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. தொடர்ச்சியாக ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. சாயப்பாக இருக்கும்போது சாயவே மாட்டோம், சக்ஸஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கேதுனால இருந்த கெடு பலன் நீங்கி நல்ல பலன் உண்டாகும். நிச்சயம் ஜெயிப்பீங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. சரியா? இதை பற்றி, இந்த பதிவை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே இருக்கிற இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மாதிரி வேறு எதுனா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மந்திரங்களையும் தாந்திரிக முறைகளையும் என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக சொல்லித்தரேன். இது மாதிரி இதை சொல்லி நிறைவடைஞ்சவங்க, பலனடைஞ்சவங்க பல பேர் இருக்காங்க. நீங்களும் அதில் ஒருத்தராக இருப்பீங்க. வாழ்க்கை நீங்களும் உங்களுடைய அன்பு பிள்ளைகளும் வளமாக, நலமாக, ஆரோக்கியமாக, ஐஸ்வர்யமாக இருக்க வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். ஓம் சாய்ராம். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கூட்டத்தில் இருந்து. ஜெய் சாய்ராம்.